வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹோட்டல் சுவையில் நல்ல ஒரு அருமையான தக்காளி கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும். அது நல்ல சுட சுட இட்லி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சட்னி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்ம ஹோட்டலில் சாப்பிடும் போது கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு சில பொருள் மட்டும் இது சேர்த்து செய்யும் போது சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சட்னி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது இருந்தால் சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்குவோம். இந்த பருப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒத்தாப்பில் வறுபட்டு வரணும். இது போல் பொன்னிறமாக செவந்து வரணும். இந்த அளவு நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம சட்னிக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்குவோம். நான் இன்றைக்கி ஒரு 6-7 சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ மிளகாய் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தை விட தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஒரு மீடியம் சைஸில் 4 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 பூண்டு பல் சேர்த்து இது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கடைசியாக இதை இறக்க போகிறப்ப கொஞ்சமாக மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினா தலையும் சேர்த்துக்குங்க. இதுதான் சட்னிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா இது சேர்த்து அரைக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்ல ஒரு சுவையாக இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் வச்சு அரைச்சோம் அப்படின்னா இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னியை மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துருக்கேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். தண்ணி தேவைப்படாது, தேவைன்னா மட்டும் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ சட்னியை பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி கழுவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு மட்டும் கொடுத்துக்குவோம். சட்னி பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு கார சட்னி டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதில் தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. நம்ம ஏற்கனவே பெருங்காயம் சேர்த்ததுனால நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை. நல்லா தாளிப்பு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி கார சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி கார சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.